சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம ரேகா இருந்துட்டு சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. எப்போவுமே என்னை வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னவர் இப்போ என்னை ஹைதராபாத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரு. இங்கே எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறமும் இங்கே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ, நான் அங்கே பார்த்துக்கிறேன், நான் சொல்கிற போது வந்தால் போதுன்னு அப்பா சொல்லிட்டாரு. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது சத்யா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம 2 பேரும் கண்டிப்பாக சேர்ந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சத்யா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா கிட்ட சொன்னா அக்கா தேவையில்லாமல் பயப்படுமோ என்னவும் தான் உங்ககிட்ட சொன்னமாம்மா. தயவு செஞ்சு நீங்கள் சொன்னதுனால தான் நான் ரேகா கிட்ட தன்னுடைய காதலை நான் சொன்னேன். ஆனால் இப்போ நான் இப்படி பேசினேன்னா கண்டிப்பாக ரேகா என்னை நம்பவே மாட்டா. நீங்கள் தான் மாமா எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன வார்த்தையை முத்து என்னைக்கும் விட்டுற மாட்டான், கண்டிப்பாக காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் சிந்தாமணி கிட்ட ரேகா அங்கேருந்து வரேன்னு சொல்லி பயங்கரமாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரேகா வரதுக்குள்ளே சத்யா அந்த கம்பெனியை விட்டு வெளியே போய் ஆகணும். நான் இப்படி திடீர்னு அனுப்பிச்சிட்டாக்க அவனுக்கு கண்டிப்பாக சந்தேகம் வரும். அதனால் அவங்ககிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்புங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஆளுங்களை விட்டு அந்த பணத்தை நான் திருட சொல்கிறேன். அதுக்கப்புறம் பணத்தை காணணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நிற்கிற போது ஏற்கனவே உங்கள் அக்கா மாமியாரோட பணத்தை நீ திருடின வந்தானன்னு சொல்லிட்டு அவன் மேலே திருட்டு பள்ளியை தூக்கி போட்டு அவனை வேலையை விட்டு துரத்திடுங்க அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமும் முடிச்சிருக்காங்க.